உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நல்ல மந்திரியாக தான் இருக்கார், பழக்கம் இல்லை, நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிக்கையை கண்டால் தான் ஏன் இப்படி வேகமாக போகிறாருன்னு தெரியல. பத்திரிக்கை கண்டால் கிட்டுக்கிட்டு போயிடுறாரு. எந்த பத்திரிக்கையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்கார். ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படித்து ரசித்தேன். அது என்ன சொல்கிறாரு, புஷி ஆனந்த் ரொம்ப தீவிரமாக அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவேரி சம்மந்தப்பட்ட ஃபைலெல்லாம் படிக்கிறாரு. அதனால் அவரால் பத்திரிக்கை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லை, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக சொன்னார். அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறைக்கு 2026-2027 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 10,076 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2024-2025 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 7,447 கோடி மட்டுமே. அதேபோல 2025-2026 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 5,624 கோடி மட்டும்தான். இச்செலவினை விட தற்போது 2026-2027 திருத்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 9,264 கோடி, அதாவது 64% அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமாக நடக்கிறேன்னுட்டுன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விட்றதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் ப்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க, ப்ரெஸ்ஸு இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா ப்ரெஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லலை. இன்னும் இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமாக உங்களோடையே அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களோட இனிமேல் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, போனால் வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்கள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சிலாம் சொன்னார். அதெல்லாம் எங்கள் அண்ணன் 5 வருஷமாக இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சியை போட்டால் போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டால் போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணோமா. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போல்லாம் டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்கார் யார் ஏது ஒன்றும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணிங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்கக்கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.